வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்ல சூடானதும் 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா சாஃப்டாக வதங்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இதில் முட்டையெல்லாம் போட போகிறோம். அடுத்தது ஒரு 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்குங்கிறதால கொஞ்சம் நேரம் மூடியும் வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வேக வைங்க. அப்போ தக்காளி நல்லா தண்ணி விட்டு சீக்கிரம் நல்லா மேஷ் ஆகிடும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கினாலே அந்த பச்சை வாசனை கொஞ்சம் குறைஞ்சிரும். எண்ணெயில் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குறையும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவே போடலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடலாம். ஏன்னா அப்போ தான் மசாலாவோட இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனையும் நல்லா போயிடும். கொஞ்சம் திக்கார வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் அந்த கிரேவி திக்கான மாதிரி இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அதில் கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் ஜீரா பொடியும் சேர்த்துக்கோங்க, அதோடைய ஸ்மெல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 கப் அளவுக்கு பரோட்டாஸ் கிழிச்சு வச்சுருக்கேன். துண்டு துண்டாக கிழிச்சிக்கிறோம். ஒரு 3 முட்டை தனியாக உடச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையை நல்லா போட்டு பீட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முட்டையை இது போல் வேறு எதுவும் அதில் சேர்க்க வேண்டாம். உப்போ வேறு மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த பிச்சு வச்சுருக்கிற பரோட்டாவை அதில் போட்டு கலந்துக்கலாம். இந்த மசாலாஸ் அந்த பரோட்டாவில் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பரோட்டாலையும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் பார்த்து உப்பு போடணும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கிறதுல தான் இந்த ஃபுல்லாக அந்த டிஷ்ஷோட இதுவே இருக்குது. நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கலரணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கைவிடாமல் கலரிடுங்க. நம்ம கடையிலலாம் பார்த்துருப்போம், கொத்து பரோட்டானா அந்த ஒரு கரண்டி வச்சு அப்படியே குத்தி விடுவாங்க இல்லையா, அவங்களே அதுக்காகத்தான் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம இதை கொஞ்சம் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். இல்லைனா முட்டை ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும். முட்டைலாம் நல்லா வெந்தப்புறம் அந்த பேன்லேயே கொஞ்சம் நேரம் அதை அப்படியே இருக்க விடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா செவந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அதில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை பொடியாக அரிஞ்சு போட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டின்னருக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.